சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, அம்மா எதுக்காக கூப்பிட்டாங்க? என்ன பாஸ், உனக்கு எப்பத்துல இந்த கெட்ட பழக்கம் வந்துச்சு? என்னது? அம்மா கூப்பிட்டாங்கன்னு நான் வந்து சொன்னா போதும், என்னை இடிச்சு தள்ளிட்டு ஓடி போய் அங்க நிப்ப. இப்ப என்னடானா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பாஸ் நீ ஏன் இப்படிலாம் பண்ற? டேய், என் நிலைமை தெரியாம நீ வேற என்ன பாடாப்படுத்தாதரா. என்ன நிலைமை? பொல்லாத நிலைமை. டேய், அபிப்பிள்ளைய காலேஜ்ல விட்டுட்டு வரேன்னு போன ஈசு இன்னும் வரலடா. அதத்தான் நான் பாத்துக்கிருக்கேன். ஏன் பாஸ், அண்ணி அபிய காலேஜ்ல விட்டு வரதானே போயிருக்காங்க. என்னமா அவங்க ஜெயிலுக்கு போன மாதிரி கவலைப்பட்டு இருக்க? ஏண்டா 10 பைசா மூஞ்சி, வாய முதல்ல பிணையில ஊத்தி கழுவிடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பாஸ். விளையாட்டுக்கு என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியாதாடா? ஈஸ்வரியை இன்னும் காணுமே. அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிண்டல் கேக்குதா? கிண்டலு? நீங்க வாடா. நான் வரமாட்டேன். வந்துடுறா, வந்துடுறா, ஒரு கொட்டோட போயிரு. வந்துடுறா. என்னடா நான் உன்னை என்ன பண்ண சொன்ன? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அழக கூப்பிடு பேசணும்னு சொல்லி தானே உன்னை அனுப்புனேன். இங்க வந்து அவங்கிட்ட கதை பேசிட்டு இருக்க. அது வந்துமா. ஏண்டா தீக்குச்சி பயல, அம்மா கூப்பிட்டாங்கன்றத முதல்ல வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு காதர்பாய் கடையில போய் நாட்டுக்கோழி கறிதீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை அடிச்சேன்னு வைய. அப்படியா சொல்லி கூப்பிட்ட? இல்லம்மா. ஆமாமா. அம்மா வேணும்னா கூட உனக்கும் பார்சல் வாங்கிட்டு வரலான்னு சொன்னாமா இவன். என்ன பாஸ் இப்படி மாட்டி விடுறீங்க? என்ன மாட்டி விடுறீங்க? அவன் அப்பாவி, அவனுக்கு என்ன தெரியும்? அம்மா உன் புள்ள அப்பாவி இல்லம்மா, அடோ பாவி. டேய், என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? உன்ன போடா. ஓடுறா, உனக்கு நல்லா வேணும். அவன் கிடக்குற, அவனை விடு. ஆமா, ஈஸ்வரி எங்க? அவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அபிய கொண்டு போய் நான் காலேஜ்ல விடுறேன், நீ எக்ஸாம்க்கு படின்னு மெனக்கட்டு சொன்னேன். ஆனா சொன்ன பேச்ச கேக்கல. எனக்கு ஏதோ ஒரு பதில கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவ வீட்டுக்கு திரும்பி வரல. போன் பண்ணாலும் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. என்னடா நடக்குதுங்க? என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஆளே சரியில்லை. ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லிரமா, கோவப்படாதம்மா, நான் சொல்லிடுறேம்மா, இருமா. அது வந்து நம்ம பாய் மாமா இருக்கார்ல. ஆமா, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகலமா. அவர்தான் புல்லட்டு குமார பத்தி ஏதோ ஈஸ்வரி கிட்ட சொல்லணும்னு நேத்து நம்ம அந்த பிரியாணி பையன் இருக்கான்லமா, அவன்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. அதான் இன்னைக்கு ஈசு அபிய கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வரும்போது அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் பாய் மாமாவை பார்த்துட்டு வர்றேன்னு. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு முடிவா இருக்கீங்கல்ல? இல்லம்மா, அப்படி இல்லம்மா. இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவகிட்ட நான் படிச்சு சொன்னேன், எக்ஸாம் இருக்கு, ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு, வெளியில எங்கேயும் போகாதன்னு. அதையும் மீறி வெளியில போனா. அங்க போயிட்டு சும்மா இருந்தாளா? பாய் மாமா ஏதோ சொன்னார்னு சொல்லி அவரை அங்க போய் மீட் பண்ணேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஈஸ்வரி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா, ஈசு மேல எந்த தப்பு இல்ல. என்னடா தப்பு இல்லைங்கிற? என்கிட்ட போகும்போது இத சொல்லிட்டு போணுமா வேணாமா? அம்மா, ஈசு உங்ககிட்ட இத சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் தான் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பணும்மா. அம்மா, ஈசு இந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிரும்னு நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாதம்மா. ஈசு ராத்திரி பூரா ஒரு கடுகளவு கூட தூங்கவே இல்லம்மா, படிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. சி போடா, நான் எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும். ஆமா, என் கவலை எப்படி உனக்கு புரிய போகுது? விடிஞ்ச உடனே என் பேச்ச கேட்காம கிளம்பி போயிருக்கா. சரி விடு, ஈஸ்வரி ஆபீஸ்ல தான் இருக்காளான்னு உன் சித்தப்பாக்கு போன் பண்ணி கேளு, சரியா? சரிம்மா. அப்படி அவ ஆபீஸ்ல இருந்தான்னா உடனே கிளம்பி வர சொல்லு. சரிம்மா. அம்மா சொன்னேன்னு சொல்ற. சொல்றேம்மா, சொல்றேன். அத்தை எங்கேயும் வெளியில போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச மீறி வந்து இப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. சண்முகம்,
நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நீங்க கண்ட கனவை நிஜமாக்குறதுக்காக சின்னையாவும் அத்தையும் அவ்வளோ போராடினாங்க. ஆனா நான் இப்ப கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதியா இந்த ஜீப்ல போயிட்டு இருக்கேன். என் எதிரிங்க விரிச்ச சூழ்ச்சி வலையில நான் விழுந்துட்டேன் சண்முகம். நம்ம ஈஸ்வரி என்ன இதை தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? தப்பிச்சிடலான்னா இந்த சினிமால தான் வருமே, ஓடுற ஜீப்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடுவாங்களே, அது போலவா? தப்பு பண்ணவங்க தான் பயந்து ஓடி தப்பிக்கணும்னு பாப்பாங்க. தப்பே பண்ணாத நான் எதுக்கு தப்பிக்க நினைக்கணும்? ஓ, அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் கொலை தப்பு இல்ல, அப்படிதானே? கொலை தப்பு தான் சார். ஆனா புல்லட் குமாரை நான் கொலை பண்ணல. நான் போறதுக்கு முன்னாடியே அவனை வேற யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. அது சரி, நீ கொலை பண்ணலன்னா பின்ன எதுக்கு புல்லட் குமாரை பார்க்க நீ அங்க போன? நான் அவனை காப்பாத்துறதுக்காக தான் போனேன். ஓஹோ, நீ அவனை காப்பாத்த போன. இந்த பாருமா, எனக்கு 3 வயசுலயே மொட்டை அடிச்சு காது குத்திட்டாங்க. இப்போ நீ புதுசா காது குத்த பாக்குற. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் உண்மை இதுதான். அடச்சே, வாய மூடு. உன்கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சார் இந்தாங்க சார் டீ. 28, 29. சார் சூடு ஆறதுக்குள்ள குடிங்க சார். நீ குடிச்சியாடா? குடிச்சேன் சார். என்ன அழகு கூப்பிடுறான்? சொல்லு அழகு. சித்தப்பு, ஈஸ்வரிக்கு போன் பண்ண லைன் கிடைக்கல. ஈஸ்வரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாளா? என்ன அழகு விளையாடுறியா? ஈஸ்வரி இன்னும் ஆபீஸ்க்கே வரலையே. ஆபீஸுக்கே வரலையா? சித்தப்பு, நீ என்ன சொல்ற? ஈசு வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமா ஆபீஸுக்கு வராம இருக்கா? இன்னும் வரல அழகு. வரலையா? சித்தப்பு, நம்ம பிரியாணி அங்க பக்கத்துல இருக்கானா? இதோ இருக்கா. அவன்கிட்ட போன கொடு. இதோ ஒரு நிமிஷம். அழகு பேசுறாப்ல. அண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே, சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம். ஹலோ 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 டேய் பிரியாணி. அண்ணே அண்ணே டேய் பிரியாணி, நான் பேசுறது கேக்குதாடா?